அதாவது ஒரு ஃபங்க்ஷனில் வந்து சீஃப் கெஸ்ட்டு ஏகப்பட்டது போட்டாச்சுன்னா அங்கே வந்து பேசுகிறது ரொம்ப கஷ்டம். எல்லாருக்கும் வணக்கம். யாருக்காவது உங்களுக்கு வாழ்க்கையில் சில பாயிண்ட்ஸ் வேணும் அப்படின்னா கொஞ்சம் முன்னே வந்துடுங்க. நான் கொடுக்கறது டயத்தை நோட் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷம் முடிச்சுட்டு நான் கிளம்பிடுவேன். விபம் வேணநாதம் சாந்தம் துரந்தம் ஸ்வயம் லீலையா உபவேஷம் தனானாம் ஸ்வாம் பிருங்காகாந்தம் சாருகாசம் பரபிரம்மலிங்கம் பஜய் பாண்டுரங்கம். பாண்டுரங்கன் பண்டரிநாதருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எல்லாம் கிடைக்க வேண்டுகின்ற இந்த ஸ்லோகம். குழந்தைகள் கல்வி கற்றுக்க முடியாதவர்கள் இந்த ஸ்லோகத்தை சொன்னால் கல்வியில் கற்றுக்கொள்வார்கள். யாருக்கெல்லாம் படிப்பு சரியாக வரலையோ, அன்னை சரஸ்வதியினுடைய திருவுருவ படத்தில் உங்கள் பையன் நல்ல மார்க் வாங்க வேண்டும் என்று சொன்னால், என் மகன் சுரேஷ் 10ஆம் வகுப்பு தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற்று விட்டான், இயற்கை அன்னைக்கு நன்றி என்று சொல்லி முக்கோண வடிவ அட்டையில் சிகப்பு இங்கிலை எழுதி ஒட்டுங்க. 3வது, திருமணமே நடக்க மாட்டேங்குது, திருமண தடை இருக்குது. நவக்கிரகங்கள் எல்லாம் எதற்கு கட்டுப்படும் என்று சொன்னால், தயவுசெய்து கவனமாக கேளுங்க. வேல்யூபிளான விஷயத்தை சொல்கிறேன். அந்த காலத்தில் அக்ரஹாரம் என்று இருந்தது. அக்ரம் என்றால் குஞ்சு, ஹாரம் என்றால் மாலை. ஹாரம் என்றால் மாலை. அம்மா அம்மா கவனிங்க, கவனிங்க, இல்லைன்னா டைவர்ட் பண்ணாதீங்க. நான் என்னென்ன பேச வந்தோமோ 50 பேரும் பேசிட்டாங்க. இங்கே என்னென்ன பேசணுமோ அவ்வளவு தூரம் பேசக்கூடிய ஆள் தானே. ரிசர்ச்சு வாஸ்துல நான் டாக்டரேட் வாங்கியிருக்கிறேன். எல்லா சப்ஜெக்டும் இவங்களே பேசிட்டாங்க. அப்புறம் மக்களுக்கு கொடுக்கணும்னா என்ன செய்யணும்? நான் ஒழிச்சு வச்சிருக்கிற பெட்டகத்திலிருந்து தான் கொடுக்கணும். அக்ரஹாரத்தில் ஒரு 2 தெரு சந்திக்கும். இப்படி ஒரு வீதி வரும், இப்படி ஒரு வீதி வந்து சந்திக்கிற இடத்துல ஒரு பிள்ளையார் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ஹாரம் என்றால் மாலை, அக்ரம் என்றால் குஞ்சு, விநாயகர். அந்த மாதிரி அமைப்புள்ள விநாயகரை 48 நாள் விளக்கு போடுங்க, எவ்வளோ பெரிய திருமண தடையும் உடையும். இது அட்ட மாட்டீங்களே, அடம்பிடிப்பீங்களே. 1 4 7 10 ஜாதகத்தில் கெட்டு போய்விட்டது. கோவிலுடைய வெளிப்பிரகாரத்தை நீங்கள் சுற்றுங்கள். 1 4 5 7 5 12 10 22 21 சுத்தி அங்கே இருக்கக்கூடிய அதிகார நந்தியை வணங்குங்கள். உங்கள் ஜாதகம் ஆக்டிவேட் ஆகும். நவக்கிரகங்களையும் 27 நட்சத்திரங்களையும் சூட்சுமமாக ஆகம கலையில் சித்தர்கள் சித்தி செய்து வைத்திருக்கிறார்கள். இந்த ரகசியம் உங்களுக்கு தெரியாது. 1 5 9 கெட்டு போய்விட்டது. கோவிலுடைய கர்ப்ப கிரகத்தினுடைய உள் பிரகாரத்தில் அந்த ஆற்றல் உள்ளே ஒளிந்திருக்கிறது. நீங்கள் நித்தம் ஆலயம் சென்று கர்ப்ப கிரகத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய பிரகாரத்தை நிதானமாக வணங்கி வாருங்கள். அதிலும் சிவாலயத்திலே அங்கே ஒரு விநாயகர் இருப்பார். அந்த விநாயகரை வணங்குங்கள். மிகச்சிறப்பான நல்ல பலன்களை பெறலாம். ஒரு ஜாதகத்தில் 3ஆம் இடம் கெட்டு போய்விட்டது. ஒரு பையன் படிக்க மாட்டேங்கிறான். லைப்ரரியில் போய் கொஞ்சம் 1 மணி நேரமாவது இருக்க சொல்லுங்க. அவை போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறணும் என்றால் லைப்ரரியில் போய் படிக்க சொல்லுங்க. லைப்ரரிக்கு போயிட்டு அதற்கப்புறம் அவன் போய் எக்ஸாம் எழுத போனான்னா கண்டிப்பாக ஒரு ஃபைன் மார்னிங் அவன் சக்சஸ் ஆவான். அதே போல ஒரு மனிதனுக்கு பொறுத்தளவிலே சொல்ல முடியாத துன்பம். வீட்டுக்குள்ளே வர முடியல, ஃபேக்டரிக்கும் போக முடியல, கிட்டத்தட்ட ரணகலமாக இருக்கிறான். கடன் தொல்லை, சத்துரு தொல்லை, எதிரி, வம்பு, வழக்கு, பிரச்சனை, நிம்மதியே இல்லை. ஒரு ராஜகோபுரத்தினுடைய அடியில் அந்த பலிபீடத்தில் நரசிங்க பெருமான் அங்கே உட்கார்ந்திருப்பார். அங்கு போய் விளக்கேற்றுங்கள். அந்த ராஜகோபுரத்திடத்தில் உட்கார்ந்து மண்டியிட்டு பிரார்த்தனை வையுங்கள். நரசிம்மன் இரவும் பகலும் உரசிக்கொள்கின்ற நேரத்தில் அந்த நேரத்திற்கு போங்கள், வேலை நடக்கும். தீராத வயிற்று வலி, தீராத மருந்து, இடுமருந்து, இது போன்ற விஷயங்கள்ல பாதிக்கப்பட்டு எதிரியின் நச்சு தொல்லையிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டுமானால் சரபேஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று அபிஷேகம் செய்த நீரை பிடித்து கொண்டு வந்து நீங்கள் தெளிய வைத்து குடியுங்கள், குளித்துக் கொள்ளுங்கள். உங்களை பிடித்திருக்கிற சைத்தான் போகும்.
உங்களுக்கு குரு திக்பலம் வேண்டுமா? உங்கள் ஜாதகத்தில் குரு எப்படி போனால் என்ன? தினந்தோறும் நல்ல சந்தன கட்டையை எடுத்து அரைத்து, குரு ஓரையில் அரைத்து சந்திர ஓரையில் திலகமாக வையுங்கள். டெய்லி நெத்தியில வச்சுட்டு போங்க, திக்பலம் கிடைக்கும். திக்பலம் கண்டிப்பாக கிடைக்கும். கேரளாவில் இருக்கக்கூடிய வெற்றியின் சக்சஸ் அதான். சந்தன கட்டையை காதிகிராப்ல வாங்கலாம், ஆனா அவன் ஆயில் கண்டென்ட் உறிஞ்சி இழுத்திருப்பான். சாண்டில் ஆயில் தான் திக்பலத்துக்குரியது. சாண்டில் ஆயில் வாங்கி அதை லேசாக நெற்றி பொற்றில் வைத்துக் கொண்டால் போதும். அது உங்களுக்கு குருவினுடைய திக்பலத்தை அதிகரித்து கொடுக்கும். ஒரு குரு ஜாதகத்தில் என்ன நடத்துவானோ அதை இது செய்யும். ஆமா, அதே போல வீட்டில் ஒரு மங்களகரமான காரியமே நடக்க மாட்டேங்குது. ஒவ்வொரு பண்டிகை, மாதாந்திர பண்டிகை, வாராந்திரங்கள் வர்றதுலையும் வாழை மரமும் தோரணமும் அலங்காரமும் வீட்டுக்குள் நறுமணமும் காலையில் சுப்பிரபாதமும் மங்கள ஒளியும் தொடர்ந்து நடத்துங்கள். தொடர்ந்து 10 விழாவை நடத்தி பாருங்க. உங்க வீட்டில் மங்களகரமான தேவதை வந்து தங்கி விடுவாள். அப்புறம் உங்க வீட்டில் தாமத கல்யாணத்துக்கு வழி இல்லை, வருமான குறைவுக்கு வழி இல்லை, எதிரிகள் இருக்க மாட்டார்கள். இதெல்லாம் மைண்ட்ல நீங்க ஏத்திக்கங்க. அந்த காலத்துல வியாழக்கிழமை தோறும் வீடு வாசலை கழுவி பெருக்கி எடுத்து சுத்தப்படுத்தி நிலையை தொடச்சு பொம்பளையும் அழகா லட்சணமா குளிச்சுட்டு விளக்கேற்றுனாங்க. அன்னைக்கு நல்லா இருந்தது. தலைவாசலுக்கு முன்ன 2 பக்கமும் நம்முடைய குலதெய்வத்தினுடைய தோழிகள் இருந்தார்கள். தலைவாசலின் நிலையின் 2 பகுதிகளிலும் நாகபந்தனம் இருந்தது. அன்று தச்சு கழித்தார்கள், இன்று தச்சு எவரும் கழிப்பதில்லை. வாசல்ல பொறுத்தளவில் குளிக்க வெளியே போகும் பொழுது தண்ணீர் தெளித்து விட்டு கோலம் போட்டு விளக்கேற்றிய பிறகுதான் வீட்டு மாப்பிள்ளை வீட்டை விட்டு வெளியே போகணும். ஆனால் பெண்கள் படுத்து தூங்குறார்கள். காலையில் 5 மணிக்கு வாக்கிங் போறவ கதவை திறந்துட்டு அவன் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கான். அதனாலதான் இடையிடையிலே அகால மரணங்கள் நடக்கின்றன, யமப்படர்கள் தொடர்ந்து வருகின்றன. நம்முடைய வாழ்வின் தர்மம், சத்தியம், ஒழுக்கம், ஞானம் சாஸ்திரத்தில் ஒழுங்கு கிடக்கிறது. அதை எவரும் மதிப்பதில்லை. அது நீங்கள் மீண்டும் பெவிலியன் திரும்புங்கள். மீண்டும் நீங்கள் குடும்ப ஒழுக்கத்திற்கு, குடும்ப பாரம்பரியத்திற்கு, குல தர்மத்திற்கு, சத்தியத்திற்கு, ஞானத்திற்குள் திரும்பி வாருங்கள். அப்பொழுதுதான் உங்கள் வாழ்வு மலரும். எதிர்காலத்தில் உங்கள் குழந்தைகளுக்கு சொத்து சேர்த்து பிரயோஜனம் இல்லை. அவர்களுக்கு நல்ல அறிவை தாருங்கள், நல்ல உணர்வுகளை கொடுங்கள், நல்ல பண்புகளை சொல்லுங்கள். இது குறைந்து போய்கொண்டே இருக்கிறது. இதுதான் சொத்து. ராகு கேதுவனுடைய மிட் பாயிண்ட்ல எந்த கிரகம் நிற்கிறதோ, எந்த வீடு இருக்கிறதோ, அந்த வீட்டுக்குரிய தெய்வத்திற்கு துலாபாரம் கொடுங்கள். இதையெல்லாம் நாம் என்ன செய்வோம்? அவசர காலத்தில் நிறைய பேர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? குழந்தை நல்லா பிறக்கணும், என் பிள்ளை கஷ்டத்தில் போகணும். வறுமையில, கஷ்டத்தில், துன்பத்தில், துக்கத்தில் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போன வழியில வேண்டிக் கொள்றான். எந்த பிரார்த்தனையும் செய்வதில்லை. இப்படி தெய்வங்களுக்கு செய்ய வேண்டிய பிரார்த்தனைகளை நிறைவேற்றாமல் செய்யணும்ல. அதனால்தான் நமக்கு என்ன ஆகும்? ஊழ்வினையாக வருகிறது. அதனால எப்பொழுதுமே வீட்டை விட்டு வெளியே கிளம்பும் பொழுது விநாயகருடைய மந்திரத்தை சொல்லுங்கள். வெளியே கிளம்பும் பொழுது வனமாளி கரிசாங்கி சங்கி சக்கரீச்ச நந்தகி ஸ்ரீமன் நாராயணோ விஷ்ணு வாசுதேவோ அபிரட்சதுன்னு இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ராமனுடைய மந்திரத்தை சொன்னால் புனர்பூசம் 4ஆம் பாதம் ஆக்டிவேட் ஆகும். தசாவதாரத்தை சொல்லக்கூடிய அத்தனை ஒன்று உண்டு. அதனால பூசம் நட்சத்திரத்தன்று யாராவது அன்னதானம் போடுவதாக தெரிந்தால் 1 கிலோ அரிசியை வாங்கி உங்க வீட்டில் தலைமாட்டில் வைத்து கொண்டு போய் கொடுங்கள். நீங்களும் அன்னதானம் போட்டதற்கு உரிய சமத்தை பெறுவீர்கள். அன்னதானம் போடுறதுக்கு பூச நட்சத்திரத்தை அன்னைக்கு கொண்டு அரிசி தானம் பண்ணுங்க. அது எல்லா தரித்திரத்தையும் போக்கும். உங்கள் வாழ்க்கையில நீங்கள் உயர வேண்டுமா, முன்னேற வேண்டுமா? பருவமழை பொழிகிற பொழுது தயவு செய்து உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் நீங்களும் மழையில் நனையாதீர்கள். கோடை மழை பொழிகின்ற பொழுது நனையுங்கள். சித்தர்கள், மகான்கள், ஜீவன் முக்தர்கள், அவதூதர்கள் எல்லாரும் அந்த மலையில் வருவார்கள். நீங்கள் நனைந்தால் உங்கள் கர்ம கணக்கை மாற்றி அமைப்பார்கள். பருவமழையில் நனைந்தால் மேல் உலகத்திலிருந்து ஜீவன்கள், நம்மை போல் பூமியிலே பிறக்க வேண்டிய ஜீவன்கள் விண்ணிலிருந்து மண்ணில் இறங்கி வந்து மழை துளியாக வந்து மரம் செடி கொடிகளுக்குள் ஓடி ஒளிந்து தாவரங்களாக பல வகைகளாக மாறி மீண்டும் நம் வைத்துக்குள் வருவார்கள். ஒவ்வொரு மனிதனுடைய கர்மாவெல்லாம் டபுள் கர்மா இருக்கு. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளரையும் 10 பேருடைய கர்மா இருக்கு. 1990களுக்கு பிறகு பிறந்த குழந்தைகளுக்கு 2 மாப்பிள்ளை. அது கிரகங்களினுடைய பாதிப்புகள் இருக்கு. 2வது இப்ப எல்லா பிள்ளைகளும் மழையில நனையுது.
அடுத்த உயிர் வந்து பிறக்கும் போது அவன் தலையில உடையுது, கொல்லிப்பானை உடைவது போல் இவன் மண்டையில் உடைகின்றது. இவனுக்குள் 3-4 சிம் கார்டு உள்ள ஏறிடுது. புரிஞ்சா புரிஞ்சுக்குங்க, 3-4 சிம் கார்டு ஏறிக்குது. இதெல்லாம் யாரும் சொல்றது இல்லை சாஸ்திரத்தை. ஆமா, இதெல்லாம் சாஸ்திரத்தில் யாரும் சொல்றது இல்லை, யாரும் படிக்கிறது இல்லை. வபா வீட்டுக்குள்ள வந்தா என்ன செய்ய போகுது, வறுமை வரப்போதரா தரித்திர வரப்போறாங்கிறதுக்கு சிக்னிபிகேட்டர். மூதேவியும் சனி பகவான் உள்ள வரப்போறான்னு அர்த்தம். அதே போல ஒரு ஜாதகத்தில் பொறுத்தளவில் வக்கர கிரகங்கள், எந்த கிரகம் வக்கரமா இருந்தாலும் சரி, ஒரு தெய்வம் ஒரு திசையை நோக்கி பார்க்கும். இப்ப குரு வக்கரமா இருக்காரு, குரு எந்த திசையை பார்ப்பார்? அப்ப வக்கர அந்த குரு பகவான் எப்படி மாறி திரும்பி இருந்தால் அதை வக்கரமா எடுத்துக்கொள்ளலாம். அதனால என்ன ஆகும், குரு பகவான் எந்த பாதையை பார்ப்பார்? வடக்கு திசையை பார்ப்பார். வடக்கு திசையான பார்ப்பார், தட்சிணாமூர்த்தி தெற்கத்தான பார்ப்பாரு. இதை எடுத்துக்கலாமா அதை எடுத்துக்கலாமா, ஏதோ வழிபாடு. வக்கர கிரகம் என்றால் தன் நிலையை விட்டு திரும்பி இருக்கிறது. காளி கிழக்கு பார்த்த காளிக்கு போங்க, வக்கர காளி அம்மனுக்கு போங்க. அதே போல நம்முடைய குரு பகவான் கிழக்கு நோக்கி இருப்பார். நம்ம சிவகங்கை பக்கத்தில் வெள்ளி அங்கிங்கிற பேரில் இருப்பார். அதெல்லாம் அந்த மாதிரி குரு வந்து வக்கரமா இருக்கார், குரு அதிசாரமா போகிறார் அப்படின்னா அந்த மாதிரியான கோயிலுக்கு போனீங்கன்னா இன்னைக்கு வைப்ரேஷன் ஜாஸ்தியா இருக்கும். அதே போல சண்டிகேச பெருமான், மங்கள சண்டிகேஸ்வரர், இந்த மாதிரி சண்டிகேஸ்வரர் எல்லாருமே வக்கர காலத்தில் அவர்கள் சிவ ஆலய பொறுப்பை எடுத்துக்கொள்வார்கள். வக்கர காலத்தில் குரு வக்கரமோ சனி வக்கரமோ ராகு வக்கரமோ காலத்தில் என்ன நடக்கும் என்று, ராகுக்கு வக்கரம் இல்லை, அவர் ரிவர்ஸ்லேயே போவார். ராகுவினுடைய பிளாக் காஸ்மிக் எனர்ஜி அதிகமாக வரும். குருவும் சனியும் வக்கரமான காலத்தில் ராகு கொண்டாடி விட்டு போய்விடுவான். அந்த நேரத்தில் நம்மகிட்ட எப்படி இருக்கணும், ஆசை அபிலாசைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். அத்தகைய பயிற்சியும் முயற்சியும் நம் குருமார்களாகிய நாம் நமக்கு வரக்கூடிய கிளைண்ட் கிட்ட சொல்லணும். ஒன்று, ஒரு வீட்டில் வருமானம் வரணும், தனம் வரணும். ஜாதகத்தில் 2ஆம் இடம் கெட்டு போச்சு, கெட்டுட்டு போட்டோம். வீட்டினுடைய தலைவாசல் தலைமகன், அதற்கு நேர் ஆப்போசிட்ல 7ஆம் இடம் சனி வக்கர காலத்தில் பின்வாசல் வழியாக வாங்க. வேலைக்கு போகிறீங்க, முன்னால் வக்கர காலத்தில் பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு அந்த திசை நடக்குது. வீட்டை விட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்துட்டு மறுபடியும் என்ன பண்ணுறீங்க, மறுபடியும் கிளம்புங்க. முதலில் கிளம்பப்பட்ட டைம் கால் கிளாக் ஆனது திரும்ப வந்துவிட்டு திருப்பி போகும்போது ஒர்க் அவுட் ஆகும். இதெல்லாம் சின்ன சின்ன பரிகாரம். இந்த மாதிரி நிறைய பரிகாரம் இருக்குது. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. ஹலோ ஐயா அவர்கள் ரத்தன சுருக்கமாக 1 மணி நேரம்லாம் விடாமல் பேசுவார். ஆனால் என்னவோ தெரியல, இன்றைக்கி கால நேரம் கருதி குறைவாக சுருக்கமாக அற்புதமாக பேசியிருந்தார். குறிப்பெடுத்துக்கங்க.